ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ் HMPV இது புதியதா இல்ல. 2001 இந்த வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வருடம் பார்த்தோம்னா இந்த வைரஸ்னால மழை காலங்கள்ல ஸ்ப்ரெட் ஆகும். இந்த வைரஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது? கோவிட், இன்ஃபுளுன்சா மாதிரி சளி துகள்கள், அதாவது ரெஸ்பிரேட்டரி டிராப்லெட்ஸ்னு சொல்லுவோம். அதாவது நான் எனக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா, நான் இருமுனா தும்முனேன்னா அந்த சளி டிராப்லெட்ஸ் நீங்க சுவாசிக்கும் போது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். மெயினா பிரச்சனை பார்த்தோம்னா இன்ஃபுளுன்சா லைக் இல்னஸ்னு சொல்லுவோம். அதாவது ஒரு காமன் கோல்டு மாதிரி தான் வரும். சிலருக்கு தான் பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கும். காமனா வர பிரச்சனை பார்த்தோம்னா ஒரு லைட்டான ஒரு இருமல், சளி, மூக்கடைப்பு, தும்மல், ஒரு பாடி டயர்ட்னஸ் வரலாம், த்ரோட் பெயின் இதெல்லாம் வரலாம். இது போக சிலருக்கு லங் இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு உண்டு. லங் இன்ஃபெக்ஷன்ல என்ன வரலாம்னா பிராங்கியோலைட்டிஸ் வரலாம், குழந்தைகளுக்கு நிமோனியா வரலாம், பிராங்கைட்டிஸ் வரலாம், இல்ல ஏற்கனவே நுரையீரல் நோய் உள்ளவங்களுக்கு பாதிப்பு வர வாய்ப்புகள் உண்டு. யார ஃப்ரீக்வெண்டா அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏஜ் லெஸ் தென் 5 years அண்ட் 65 yearsக்கு மேல, அது போக நடுத்தர வயதினர், எந்த வயதினா இருந்தாலும் சரி, இம்யூனிட்டி கம்மியா உள்ளவங்களுக்கு இல்ல ஏற்கனவே நுரையீரல் நோய் உள்ளவங்களுக்கு பாதிப்பு ஜாஸ்தியா வர வாய்ப்புகள் உண்டு. நடுத்தர வயதுல இம்யூனிட்டி கம்மியா உள்ளவங்க யாருன்னு பார்த்தோம்னா ஏற்கனவே டயபெட்டிஸ் உள்ளவங்க, ஹைப்பர் டென்ஷன் உள்ளவங்க, கேன்சருக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்க, இல்ல ரொமட்டாலஜிக்கல் டிசீஸ்னால ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கவங்க, இல்ல வேற ஏதாவது இம்யூனோ சப்ரஷன்ல உள்ளவங்க. எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம்னா RT-PCR மூலியமா, த்ரோட் ஸ்வாப் இல்ல நேசல் ஸ்வாப் மூலியமா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பெரும்பாலும் எல்லாத்துக்குமே செல்ஃப் லிமிட்டிங்கா முடிஞ்சிடும். செல்ஃப் லிமிட்டிங்னா கோல்டு வந்தா எல்லாருமே நம்ம ட்ரீட்மெண்ட் தேவைப்படுறது இல்லை. 3 to 5 daysல அதுவாகவே சரியாயிரும். அதே மாதிரி சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு மட்டும் பிரச்சனை வர இருக்கும். அவங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லா டாக்டரை பார்த்துறது நல்லது. இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் இதுக்குன்னு ஸ்பெசிபிக் ஆன்டிவைரல் ட்ரக் கிடையாது. ப்ரிவென்ட் பண்றதுக்கு வேக்சினும் கிடையாது. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். ஸோ HMPV நம்ம காப்பாத்திக்கிறதுக்கு மெத்தட்ஸ் பார்த்தோம்னா ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணிக்கிறங்க, சோஷியல் கேதரிங்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறங்க, கையை ஏதாச்சும் தொட்டுட்டு ஃபேஸ்ல மூக்கையோ வாயோ கண்ணையோ தொடுறத அவாய்ட் பண்ணிக்கிறணும். பிரச்சனை வந்துச்சுன்னா உடனடியாக டாக்டரை பாருங்க. தேங்க்ஸ்.